மீ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் என்னென்னா, இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து இவன் லீவ் போட்டு இன்னைக்கு காலையில் வந்து சென்னை சில்க்ஸ் போகலான்ட்டு இங்கே நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சிக்கு. இப்போ தான் சென்னை சில்க்ஸ் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு சென்னை சில்க்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலாம். ஆமாம், தீபாவளிக்கு ஏதோ ஒன்றும் உடம்பே நல்லா இல்லை, அதோட சரி ஏதோ ஒன்று எடுக்கலான்ட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி சரி. இனிமேல் சென்னை சில்க்ஸில் பார்க்கலாம். எப்படி வந்தீங்க? காரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். எப்போ கிளம்புனீங்க? காலையில் 7 மணிக்கு கிளம்புனோம், 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்து டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு இப்போ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க? டிஃபன் இட்லி, சட்னி, சாம்பார். சென்னை சில்க்ஸ் போயிட்டு பார்க்கலாம். சென்னை சில்க்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கொஞ்சம் எடுத்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சென்னை சில்க்ஸ் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். என் பேரனுக்கு, என் மகளுக்கு, என் மாப்பிள்ளைக்கு, எங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, என்ன ஷர்ட்டு? இவரு ஷர்ட் 1000 ரூபா. அந்த ஷர்ட்டை 995. 995. இவனுக்கு ஒரு ஷர்ட் ப்ளூ கலரு, இன்னொரு ஷர்ட்டு இது எவ்வளவு? 1026. அப்போ 13,395. இல்லை, கீழே போட்டிருக்க பாருங்க. இந்த ஷர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 1395 போட்டு தள்ளுபடி போக 1046. இந்த ஷர்ட் பாருங்க, இது அந்த அளவுக்கு குவாலிட்டியாகலாம் இல்லை. ஆனால் இல்லை, குவாலிட்டியாக தான் போட்டால் தெரியும். போட்டால் தெரியுமா? அப்புறம் 2 பேண்ட்டு, 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு. இந்த பேண்ட் எவ்வளவு? இந்த பேண்ட் 795, 800 ரூபா. பிளாக் கலர். பிளாக் கலர். இதில் என்ன இருக்குது? அதுலேயும் ஒரு பேண்ட்டு தான் போகுது. கடைசியாக பேக் பண்ணது ப்ளூ கலர் பேண்ட். எங்கே மேம் எடுத்தீங்க? சென்னை சில்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே? திருச்சியில் பாருங்க, சென்னை சில்க்ஸுக்கா இது பேகு. சென்னை சில்க்ஸ். நல்லா இருந்துச்சா? பரவாயில்ல, எல்லாம் ரேட்டு கூட தான் இருக்குது. அவ்வளோதான். சுடிதார்லாம் 2000 ரூபா. அப்பா கம்மியிலலாம் இல்லையா? கம்மியில் இருக்குது, நல்லா இல்லை, கம்மியில் இருக்குது. 2000 ரூபாய்க்கு எடுத்தால் தான் ஓரளவு நல்லா இருக்கு. இது ஒரு பேண்ட். இது 695. இந்த பேண்ட் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதான் என்னுடைய சாரி பாருங்க. நான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கல. இது வந்து துண்டு. துண்டெல்லாம் வாங்கிருக்கீங்களா? துண்டு, இது தோட்டிக்கு துண்டு. இது எத்தனை? 100 ரூபா. 2 துண்டு 100. பர்மா பசாரில் வாங்கினது. இது வந்து பாவாடை, மங்கை உள் பாவாடை, 100 ரூபா ஒரு பாவாடை. 2 பாவாடை 200 ரூபா. இது இவனோட இன்னர். அந்த சேலை இருக்கு, பைய எடுத்துட்டு வா, அதை வச்சுட்டு. கைஸ், வள்ளிக்கண்ணம்மாவோட ட்ரெஸ் வந்துருச்சு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு ஏன் 2 ட்ரெஸ் எடுத்தோம்னா, மார்கழி மாதம் அவருக்கு பர்த்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டேக்கு இனிமேல் போய் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அந்த 2 பேண்ட் செட்டை எடுத்தாச்சு. எப்பவுமே அப்படி தான் எடுப்போம். 2 பேண்ட் செட் எடுத்துருவோம். இடையில வேணும்னா போய் எடுத்துக்கிறது. இந்த சேலை டிஜிட்டல் சில்க் வித் பிளவுஸோட இது 275 தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். வீட்டு கட்டு தான் வாங்கினேன்னா. எனக்கு உங்களை தீபாவளி சாரி காஸ்ட்லி வாங்கல. பட்டு புடவை மாதிரி வாங்கினா கட்ட பிடிக்கல, அதனால அது வாங்கல. இதுவும் அதே மாதிரி காட்டன் கிளப் வித்து. இது எவ்வளவு? இது 395. இந்த சேலை நான் சீப்பாக தான் வாங்கினேன். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி. இது 495, 500 ரூபா. தீபாவளி மாதிரியே இருக்கு, ஆனால் நல்லா இருக்கும். கட்டினா நீட்டாக இருக்கும். தீபாவளி போன உடனே எனக்கு செலக்ட் எல்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கிடந்தது எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அவசரமாக நேரம் ஆயிடுச்சு, அதனால அவசரமாக அவங்களுக்கு எடுக்க தான் லேட் ஆயிடுச்சு. எனக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். தீபாவளி எது மம்மி கட்டலான் இருக்கீங்க? இது கட்டலாமா, இது கட்டலாமா? இது நல்லா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. துவச்சிக்கிட்டு எப்படி இருக்கும் தெரியல, லேசாக இருக்கு.
அந்த விலை கொண்ட சருகு சேலையெல்லாம் பிடிக்கவே இல்லை. ம். வேண்டவே வேண்டாம்ப்பா, அது கட்டிக்கிட்டு நிற்கவும் முடியல, வேர்த்து ஊற்றுது. ஓ. அதனால அந்த சேலையில் வேண்டவே வேண்டாம். ம். இந்த மாதிரி சேலையை தான் வாங்கணும், நிறைய சேலை. அப்புறமே மதியம் லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் லஞ்சு அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு, இன்னைக்கு எங்கள் பொண்ணு வீட்டில் தான் சாப்பிட்டோம். அவங்க வீட்டில் வந்து மீன் வறுவல், மீன் குழம்பு, ரசம், சாதம். ஓ, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்போ வந்தீங்க? இப்போ 6 மணிக்கு என் பேரை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம், அவன் 4:30க்கு வந்தேன். அவன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் டீ போட்டு சாப்பிட்டு பேரனோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அவன் இப்போ சொன்னா புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து முதல்ல நான் வந்துட்டு வந்தேன்னா அழுவேன், ஆயா இருங்காயான்னு அழுவேன். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையான உடனே, மெச்சூர்ட் ஆன உடனே புரிஞ்சுக்கிறேன். நான் தீபாவளி கழிச்சு வரேன் அப்படின்னே சரின்னு ஒத்துக்கிட்டேன். அவனுக்கே அவன் டியூட்டி சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. அவனுக்கே ஹோம்ஒர்க் வந்த உடனே செய்யறதுக்கு சரியா இருக்கு. அவனுக்கு ஸ்கூல்லேயும் ஒர்க் கொடுக்குறாங்க, வீட்டில் வந்து ஒர்க் கொடுக்குறாங்க. அதனால அவனுக்கே சரியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவன் அப்பா அம்மா பிள்ளையெல்லாம் இப்போ சில பிள்ளைய அப்பா அம்மாவே கேர் பண்ணுறதில்ல. மணி இருந்து பார்க்கறதுக்கு அக்கா இருந்தால் போதும், அந்த மாதிரி இருக்குது. நான் முறுக்குக்கு மாவு கொண்டு போனேன், அதிரசம் மாவு கொண்டு போனேன், அவளுக்கு குலோப்ஜான் பேக்கெட் ஒன்று கொண்டு போனேன். அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நிறைய ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஸ்வீட் பாக்ஸு, பழம், ஃப்ரூட்ஸு இதெல்லாமே அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம சரி பேருக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் ஒரு நாள் இன்னும் 6 நாள் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் துணிமணி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்து தச்சிருப்பீங்க. நான் நாளைக்கு தான் தைக்கவே கொடுக்கணும். எனக்கு ஒரு பொண்ணு இங்கே தைச்சி தரும். அந்த பொண்ணு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ரெடிமேட் எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை எடுத்து தைக்கிறது? ரெடிமேட் ஜாக்கெட்டுக்கு விலை கூட வரும். ரெடிமேட் ஜாக்கெட் இருக்குமா? இருக்கு, ஆனால் விலை கூட வரும். ரெண்டாவது கரெக்டான ஃபிட்டிங்காக இருக்காது. சைஸ் கரெக்டாக இருக்காது. கரெக்டாக இருக்காது. அப்போ ஜென்ஸுக்கெலாம் மட்டும் ரெடிமேட் வாங்குறோம். ஜென்ஸுக்கு வந்து எப்படியும் ரெடிமேட் ஒத்து வந்துடுது, உனக்கும் ஒத்து வருது. மாமாவும் அதே அளவு தானே போடுறாரு. ஆனால் நம்ம சைஸ் பார்த்து தானே வாங்குறோம். ஆமாம். அப்புறம் இந்த டவல் நல்லா இருந்துச்சு. அந்த டவல் எங்கேடா? இங்கே தான் இருக்கும். இந்த டவல் காட்டன் டவல் இல்லை, காணுமே. அடியில் இருக்கும் பாருங்க. பர்மா பசாரில் இந்த டவல் வந்து நல்லா, எனக்கு வந்து கேஸ் அடுப்புலாம் துடைக்க நல்லா வருது. அதுக்காக தான் வாங்கினேன். கேஸ் அடுப்பு துடைக்க நீட்டாக போகுது. ஓ, நல்லா இருக்கு. 5 துண்டு 100 ரூபா. ஒரு துண்டு 20 ரூபா. 20 ரூபா. இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கை துணிக்காக வச்சுருப்பீங்களா? கர்ச்சீப் மாதிரி இருக்கு. கர்ச்சீப் மாதிரி தான் இருக்குது. நம்ம கர்ச்சீப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அடுப்பு துடைக்கிறதுக்கு, அடுப்பு நீட்டாக துடைக்கிறதுக்கு இதை வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கும். நிறைய நாளைக்கு வருது யூஸ் பண்ணா. ஓ, அதனால தான் மெயினாக வாங்கினேன். அப்புறமே தீபாவளி பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. அடுத்து தைக்க கொடுக்கணும். எண்ணெயெல்லாம் வாங்கியாச்சு. உளுந்து பருப்பு வாங்கணும் கொஞ்சம். இன்னொரு வாட்டி அதிரசம் சுடுறது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. நான் நேற்று செஞ்சது அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் தான் செஞ்சேன், 2 உலக்கு தான் போட்டேன். இனிமேல் செய்கிறது நாளைக்கு நாளானிக்கு செய்வேன். வீடியோ எடுக்கிற அன்னைக்கு செய்கிறேன். சனிக்கிழமை தான். இந்த புடவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன் இதுக்கா? கலர் நல்லா இருக்குன்னா இது கொஞ்சம் இந்த இதில் தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமாம். லேடிஸ்க்கு புடவைகள் தான் பிடிக்குது. நகையில் கூட அவ்வளோ ஆசை இல்லை, புடவையில் தான். லேடிஸ்க்குன்னு இல்லை, எல்லா வீட்டுக்குமே ட்ரெஸ்ஸுன்னா பிடிக்குது. ஆனால் நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேங்குது. அப்புறமே டின்னர் வந்து நைட்டு வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தேன், எனக்கு 3 இட்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மத்தியானம் மீன் சாப்பிட்டது என்னமோ சேரவே இல்லை. அதனால இந்த மாத்திரை போட்டேன், அல்சர் மாத்திரை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் என்ன இட்லி 3 இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டு படுக்கணும். நாளைக்கு காலையில் திருப்பி சமைக்கணும். வீடியோ ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ரொட்டீன் ஒர்க்
ம் இல்லை ஜாக்கெட் பிளைன் தான் எடுத்து வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இது பாருங்கள் கைஸ், ஓப்பன் பண்ணுறோம். இந்த 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 கட்டை மாதிரி விட்டது ஜாக்கெட். இந்த இதே ஜாக்கெட் ஆனால் திக்கு கலராக இல்லாமல் லைட் கலராக லைட் கலராக. நான் அதனால தான் வாங்கினேன், எனக்கு பிடிச்சிச்சு. ம் பார்த்த உடனே இது கொஞ்சம் அப்படி பிடிச்சிச்சு, அதனால தான் வாங்கினேன். இது எவ்வளோ சொன்னீங்க? 450 ஜாக்கெட்டு. ஆமாம், இதுதான் பொருள். உங்ககிட்டலாம் கட்டம் பெருசாக இருக்குல்ல? ஆமாம், இதான் சின்ன கட்டமாக இருக்கு. அதுதான் இதான் ஜாக்கெட். ஆமாம், இதில் லைனிங் கொடுத்து தைக்கணும். ஒரு சில இதில் அதிலே வந்துடும், ஒரு சில இதில் அதில் வராதா? இல்லை, எல்லா சேலையிலையுமே இப்போ எல்லாத்துலேயுமே வருது. ஏன்னா தனியாக போய் டிப்டாப்பாக எடுக்க முடியாது. ஆமாம், இல்லை இது தையக்கூலி கூட வரும் எடுக்கிறது. அதுனா பிளெயின் ஜாக்கெட் தைக்கிறதுனா தையக்கூலி கம்மியாக வரும், இது கூட வரும். இதில் உள்ள ஒரு துணியை கொடுத்து தைப்பா, அதுக்காக காசு கூட. ஆமாம், உள்ள ஒரு துணியை கொடுத்து தைப்பாரு, அதுக்காக காசு கூட. அது ஈக்குவல் ஆயிருமா இவங்க கொடுக்குற லேஸுக்கும் அதுக்கும்? ஆமாம், இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டால் பார்க்குறதுக்கு. புடவையில் கொடுக்குறது எல்லாமே லேஸ் தான் கொடுக்குறாங்க. லேஸ் தான் கொடுக்குறாங்க, கனம் கொடுக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் போட்டால் இப்போ நல்லா இருக்கும். பிளெயின் எடுத்தால் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இதில் என்ன கலர் இருக்குன்னு தெரியல. நாளைக்கு ஒன்று மட்டும் தைக்க கொடுப்போம், அப்புறம் தீபாவளி கழிச்சு மிச்சத்தை கொடுப்போம். ஒரு ஜாக்கெட் தைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஜாக்கெட் 3 மணி நேரத்தில் தைச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுலேயே உட்காந்து மிஷின்லேயே உட்காந்து செஞ்சேன். இதே இதில் உள்ள ஜாக்கெட். மல்லிகை நமக்கு தைக்கிறதுக்கு தெரியுமா? தைக்க தெரியாது. அந்த கிளாஸ்க்கெலாம் போனீங்களா? போனேன், போயிட்டு திருப்பி வந்துட்டேன். ஏன்? போனால் கற்றுக்கவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வந்தாச்சு. மல்லிகை நமக்கு சமைக்கிறது மட்டும்தான் தெரியும். சமைக்கிறது மட்டும்தான் தெரியும், வீட்டு வேலை பார்க்க தெரியும், வீட்டில் சிக்கனமாக நடத்த தெரியும், வீடை மேம்போக்க கொண்டாட தெரியும். இதான் தெரியும், அவ்வளோதான். தைக்கிறது, விமானத்தை தயாரிக்கிறது, இதெல்லாம் பாரு. இது ஜாக்கெட் இதுவும் ரொம்ப லைட்டாக இருக்கு. இல்லை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒர்க்கு தெரியாது. போதும், எங்கள் காலம் ஓடிடுச்சு. இது இடையில ரோஸாக கொடுத்துருக்காங்களோ? ரோஸ் இந்த நம்ம நட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ரோஸ் மாதிரி. எனக்கு இந்த பட்டு சேலை மாதிரி விளக்குண்டு சேலை வாங்கவே பிடிச்சல. இதெல்லாம் உடம்புல கட்டுறதுக்கு அப்படி பூவாக நல்லா இருக்கும். எப்படி கடையில எல்லாம் கூட்டமா? சீக்கிரம் போயிடும், கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். கடையில எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கு. கடத்தர் இப்போ வாங்கலாமா? எப்படி இப்போ போனால் கொஞ்சம் ஈஸியாக வாங்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா நடக்கிறதே ஒரு ஆள் அடி எடுத்து வச்சாதான் அடுத்த ஆள் நகர முடியும். அப்படி வந்துடும். ஆமாம், புதன் வியாழன்லாம், வியாழன் வெள்ளிலாம், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஆமாம், திங்கக்கிழமை தான் தீபாவளி. ஆமாம், சனி ஞாயிறுலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு பணம் கிடைச்சி எத்தனை பேர் வாங்குவார். ஆமாம், நாங்களாம் அப்போ கல்யாணம் புதுசில் முதல் நாள் தான் போனஸே கிடைக்கும். முதல் நாள் தான் ஓடுவோம். ஏன் கேட்குறேன்? அது என்ன எக்ஸ்ட்ரா பை கேட்டால் தந்தானா? இல்லை, அவராகவே கொடுத்தாரு. கட்டை பை வாங்குறதே எதுக்கு? ஆமாம், பொருள் ஜாமான் வச்சுக்கிறதுக்கு. உனக்கு ஒரு இன்னர் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தீபாவளிக்கு வாங்கினது. இது ரவுண்டாக டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ இருந்துச்சு? எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல, அதான் டோட்டல் கூட்டி பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 2 பேருக்கும் டோட்டலே 5000 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையே. இன்னர்லாம் தனியாக, இது மட்டுமே நாங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எடுத்தோம். போதும், இடையில வேணால் நாங்கள் இடையிலையும் எடுப்போம். இடையில வேணால் எடுத்துக்கலாம். போதும், இப்போ அர்ஜென்ட்டாக இது விழுந்தனால இப்போ தான் இன்னைக்கு தான் போனோம். இல்லைன்னா முன்னாடியே போயிருந்தோம்னா கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போனோம். கொஞ்சம் இப்போ அர்ஜென்ட்டாக வேணுமே அவசியங்கிறக்க வேண்டியது தான் போகணும். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வந்தோம். அங்கேருந்து 4 மணி 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம்.
இங்கே வர்றதுக்கு வர எல்லாருமே எடுத்துருவாங்களா மம்மி ட்ரெஸ்ஸு? இதுக்கு எல்லாரும் எடுத்துருவாங்க தீபாவளிக்கு. இதானே ஒரு சந்தோஷம். அதனால எல்லாருமே எடுத்துருவாங்க. எவ்வளோ வசதி இல்லாதவங்களும் எடுத்துருவாங்க. அன்னைய தினமாவது கட்டிடுவாங்க. என்ன இது அந்த காலத்துலேருந்து பழக்கம். புது துணி உடுத்தணும் பழக்கம். நரகாசுரனை கொண்டனால நம்ம ஹாப்பியாக கொண்டாடுறோம். அங்கே ஓணம் மாதிரி, அவங்க கேரளாவுக்கு ஓணம் மாதிரி. நமக்கு அதுக்கு நமக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு வச்சு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டாடுறோம். பட்டாசு ஏன் வெடிக்கிறோம்? பட்டாசு அதுவும் ஒரு சந்தோஷம் தான். பட்டாசு சந்தோஷத்துக்கு தான் வெடிக்கிறது. இதில் சேர்ச் இங்கே பாருங்க, ஒன்று தைக்கிறது இல்லையே. சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அவங்களோட வாசகம் செலவு எப்படியும் ஒரு 5000 ரூபா வந்துடும் தீபாவளி செலவு. சீட் பேக்ஸ் வாங்கணும், வெடி வாங்கணும். இதெல்லாம் பண்ணாதே தீபாவளி போகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.